சிவன் உடம்பு முழுக்க சாம்பல். ஏன் தங்கம் இல்லை, ஏன் பட்டாடை இல்லை? இந்த சாம்பல் சாதாரண விஷயமா இல்ல நம்ம வாழ்க்கைக்கே வார்னிங்கா? இந்த வீடியோ முடிவுல சிவன் சாம்பல் உண்மையா இல்ல புராணங்களின் கற்பனையா நீங்களே முடிவு பண்ணிருவீங்க. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்? சிவன் சாம்பல், சிவன் தவசு, அவ்வளவு தானே நினைச்சுக்கிட்டு நிறுத்திடுறோம். ஆனா இந்த தவசு சாதாரண சின்னம் இல்ல. முதல்ல சாம்பல் இதுல இருந்து வருது. மரம் எரிஞ்சா சாம்பல், உடல் எரிஞ்சா சாம்பல். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆசை எரிஞ்சாலும் சாம்பல். எது எரிஞ்சாலும் கடைசியில மிச்சமானது சாம்பல் மட்டும்தான். இதத்தான் சிவன் நமக்கு நினைவூட்டுறாரு. எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும், கடைசியில நம்மளோட முடிவு சாம்பல் தான். ஒரு நாளும் இந்த உண்மையை மக்களே நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு தான் சிவன் தினமும் தன்னோட உடம்புல பூசிக்கிட்டு நிக்கிறாரு. சிவன் உடம்புல சாம்பல் போடுறதுக்கு இன்னொரு அழகான காரணமும் இருக்கு. ஆழமான காரணம் என்ன தெரியுமா? நான் என்னால் தான், எனக்குத்தான் என்ற அகங்காரம். அதனாலதான் சிவன் எல்லாமே நான் இல்லை, எல்லாமே சிவம் அப்படின்னு நமக்கு உணர்த்துறாரு. மயான சாம்பல் அப்படின்னா இப்ப ஞானமா இல்ல பயமா? மயான சாம்பலை திருப்பி திருப்பி நமக்கு ஏன் அறிவுறுத்துறாரு அப்படின்னா, சிவன் மயான சாம்பல்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் கிடையாது. முக்கியமா அங்க எந்த நடிப்பும் இல்ல. அத்துடனே அங்க எந்த ஃபேக்கும் இல்ல, எந்த பொய்யும் மயான சாம்பல்ல இல்ல. சிவன் அங்க இருக்கிறது உண்மையோட இருக்கிறதுக்காக நம்ம நெற்றியில விபூதி பட்டை போடுறோம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னோட எண்ணம் சுத்தமா இருக்கணும். சமயம் உடல்ல கூட போடுவோம். அப்ப இந்த உடலும் எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த சாம்பலை போலதான். இப்ப உடம்பு முழுக்க சிவன் சாம்பலை போட்டு நம்மள பயமுறுத்துறாரா? நிச்சயமா இல்ல. நம்மை எழுப்புறார். எதுக்காக நம்ம எழுப்புறார்? ஞானம் கிடைச்சால் தானே நற்கதி கிடைக்கும். தவறான வழியில போகாத, அகங்காரம் விளக்காத, உண்மையை மறந்துடாத. நீ பணக்காரனா இருக்கலாம், அழகா இருக்கலாம், ஏன் ஃபேமஸா கூட இருக்கலாம். ஆனா இந்த சாம்பலை மட்டும் நினைச்சா நம்ம வாழ்க்கை தப்பா போகாது. இது உண்மைன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எழுதுங்க. இந்த வீடியோ ஒருத்தரையாவது வாழ்க்கைய மாத்துச்சு அப்படின்னா அதுதான் சிவனுக்கான அர்ச்சனை. இப்ப சமீபத்துல என்னதுன்னு எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், புடுங்கி கூட வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதுக்கி வச்சாலும் புடுங்கி வச்சாலும் கடைசியில் மிச்சமாவது நம்ம சாம்பல். இவ்வளவுதான் வாழ்க்கை. தேநீர் கதைகள் தோழி சோசியல் ஹப்போட நண்பர்கள் எல்லாம் அன்பானவங்க தானே? நிச்சயமா அன்பானவங்க தான். ஒவ்வொரு வீடியோவுக்கும் இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்றீங்க. உங்களுக்கான வித்தியாசங்களை கேட்டு கமெண்ட் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. இது எல்லாமே அன்பு இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு சேர்த்தி வைக்க அடுத்தவரிடம் புடுங்கி வைக்க தேவையில்லை. உடலாலும் அறிவாலும் உழைத்து சேர்த்த பணமாகட்டும் பொருளாகட்டும் பல தலைமுறை கடந்து உங்கள் வம்சங்களை பாதுகாக்கும். புடுங்கி வச்சுக்கிட்டாலாம் இல்ல பதுக்கி வச்சுக்கிட்டாலும் எதையும் நீங்கெல்லாம்